வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணாளன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 225C அப்படிங்கிற டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னு சொன்னால் ராஜராஜேஸ்வரி நகர், அதாவது RR நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிட்டிக்குள்ளேயே அருமையான முருகன் கோவில், ஸ்ரீ ஸ்ருங்ககிரி சண்முகர் திருக்கோவில், 6 முகங்களையுமே கோபுரமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, 6 முகங்களையே கோபுரங்களாக வடிவமைச்சிருக்காங்க. இது 3 முகம், அடுத்து அந்த பக்கம் ஒரு 3 முகம் இருக்குது. வாங்க போகலாம். இதை ஒரு 3 முகம், ஆக 6 முகங்கள். அதையே கோபுரங்களாக வடிவமைச்சு பார்க்க ரொம்ப அழகாக, அற்புதமாக, தெய்வீகமாக இருக்குது. அவசியம் முடிஞ்சால் நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு, சண்முகர் கோவிலுக்கு மறக்காமல் வாங்க. மயில் தோகையிலேயே அப்படியே கோவிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி. வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ சண்முகரை தரிசனம் பண்ணுவோம். உள்பிரகாரத்தில் பூக்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே உள்ள அறுபடை வீடுகளும் சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. வள்ளி தெய்வானையுடன் கூடிய சண்முகர் பக்தர்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே உள்ள முருக சண்முகர் தரிசனத்துக்கு முன்னால் அருமையாக மேலே மேற்புறம் கூரையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. లోపల
நீங்கள் மேலே ஏறி வரும்பொழுது புத்துக்குள்ளே பாம்பு புற்றுக்குள்ளேயே சிவலிங்கமும் பார்வதியும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், புற்று சூழ மேலே உடுக்கு பாம்பு சூழாயுதம் எல்லாம் இருக்கிற மாதிரி இது பூராமே புற்று போல வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் வேறு கோயில்களில் பார்த்துக்க முடியாது. வேறு எவ்வளோ அழகாக பாம்பு புற்று மாதிரியே இருக்கும். அசல் அப்படியே ஒரிஜினல் புற்று மாதிரியே பாம்பு புற்று மாதிரியே இருக்குங்க. மக்களே அவசியம் ஒரு தடவை மறக்காமல் பெங்களூர் வந்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆட்டோவில் வந்தாலும் பரவாயில்ல, வாக்கிங் வந்தாலும் பரவாயில்ல. அருமையான சண்முகர் கோவில். இந்த புற்றுக்குள்ளே சிவலிங்கம் பார்வதி தேவி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. வாங்க அந்த புத்துக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய நமக. அருமையான சிவலிங்கம் அருணாச்சலேஸ்வரர், பார்வதி தேவி. தட்சிணாமூர்த்தி. அங்கே அப்படியே வெளியே போகலாம். புத்துக்குள்ளே இருந்து வெளியே போகிற மாதிரி. வேறு இடத்துல விநாயகர் இருக்கார். விநாயகரை போற்றி. நுழைவாயில். இங்கேருந்து தான் அப்படியே மேலே போகணும். அருமையான
சிருங்ககிரி ஸ்ரீ சண்முகர் தரிசனத்தை நீங்களும் வந்து ஏற்றுக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. கீழே தேவி கருமாரியம்மன் கோவில் இருக்குது. வந்தீங்கன்னா அந்த கருமாரியம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கே கருமாரியம்மன் கோவிலில் வீடியோ எடுத்துகிட்டு அளவுடு இல்லை, அதனால் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்திலே முருகன் சண்முகர் திருக்கோவில், எதிர்த்தா அப்படியே தேவி கருமாரியம்மனுடைய கோவில். அவசியம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.